ஹாய். சண்டே கறி வாங்கும்போது ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஈரல் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி வறுவல் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளவாக்கில் நறுக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டை எடுத்து நல்லா நச்சு பேஸ்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஈரலை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு நல்லா மஞ்சள் கல்லுப்பு சேர்த்து வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி காய்ச்சதும் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து மூடி போட்டு வச்சோன்னா 5 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியில் ஈரல் வெந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு பெப்பர் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி பரிமாறணுன்னா சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்னொரு மீட் பண்ணுறேன். பாய்.